அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த திரைப்படம் முடிந்து இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் உட்கார்ந்திருந்து உங்களை வாழ்த்துறதுக்காக காத்திருப்பதற்கு எங்கள் சங்கம் சார்பாக மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம், சூதுகபு மாதிரி, அரங்கேற்ற வேலை மாதிரி, வெங்காயம் படம் பார்த்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஒரு படம். இந்த படம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு அவசியமாகுது. பாலச்சந்தர் சார் அச்சமில்லை அன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணாரு, பாரதிராஜா சார் எண்ணிக்கை தோழன் பண்ணாரு, அதுக்கப்புறம் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு படம் ஒரு பெரிய ஐகானா இருந்தது. பட் இது எல்லாமே பொலிட்டிக்கலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொன்னது ஒழிய ஓட்டுடைய வேல்யூ என்ன, அதை எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வே ஆஃப் ரூட் அப்படிங்கிறத ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொன்ன ஒரு படம். நிறைய இடத்துல பட்ஜெட் இஷ்யூஸ் இருந்தா கூட அது தெரியாத அளவுக்கு டைரக்டர் தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் நிறைய இடத்துல பொட்டன்ஷியலா ப்ளே பண்ணி, முக்கியமா ஒரு பிளாஷ்பேக் காட்சி முழுக்க முழுக்க கவிதையிலேயே சொல்லியிருக்கிறது ரொம்ப புதுமையா இருக்கு. படத்துல நிறைய விஷயங்கள் எதையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மஞ்சுமல் பாய்ஸ் இங்க நம்ம ஸ்கிரீன் பண்ணணும், அப்புறம் பிரேமலு பண்ணணும், அதுக்கப்புறம் நேத்தி முந்தா நாள் கூட ஒரு படம் பண்ணோம். ஆனா இந்த படத்துக்கு மட்டும் இடையில அவ்வளவு கிளாப்ஸ் ஏன் வந்தது அப்படின்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே பெரிய டைரக்டர்ஸ் தான். நாளைக்கு வருங்கால இயக்குனர்கள் இந்த கைத்தட்டல் தான் உங்களுக்கு தியேட்டர்ல மல்டிபிளா கிடையாது. நான் இந்த படத்தை பத்தி நேற்று கேள்விப்பட்டதான் இங்க முடியாதுன்னு 15 பேர் படம் பார்த்தா அது 10 பேர் கைத்தட்டுறாங்க. நான் வந்தோடனே அதை சொன்னேன், நம்பிட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த படத்தை பார்க்கணும், இந்த படத்தை வரவேற்கணும், இவங்க எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதற்காக காத்திருந்து உங்களுடைய ஒரு நல்ல தரவழியோடு இந்த டிஸ்ட்ரிபியூட், இந்த தயாரிப்பாளர், இதை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர், படத்தினுடைய ஒரு லீட் ரோல் பண்ண மிஸ்டர் ஸ்ரீ மற்றும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அந்த என்டையர் குரூ அடுத்த படைப்பு மிகப்பெரிய படைப்பு படைப்பாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர், அவர் பேர் என்ன சார்? மணி தாமோதரன் சீக்கிரம் நம்ம யூனியன்ல மெம்பர் ஆகணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அடுத்து நிச்சயமான ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டரா இந்த டீம், உங்களுடைய என்டையர் குரூ வரும். இதுல இருக்க உதவி இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் காத்திருக்கு. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சார்பாகவும் உறுப்பினர்களான உங்கள் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை இங்கே பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தின் தயாரிப்பு அனைவருக்கும் வணக்கம் சார். அந்த படத்தோட ப்ரொடியூசர் பாண்டியன். ஃபர்ஸ்ட் படம், ஸ்டேஜ் எல்லாம் இது வரைக்கும் பேசுனதில்லை சார். ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டாந்து சேர்த்துருக்கோம். இதில் ஒரு குழந்தைய பிரசவிக்கிற ஒரு தருணம் மாதிரி தான் இப்போதைக்கு நாங்கள் நின்று, அந்த தாய் நீங்கள் தான் மொத்த பேருமே. இயக்குநர்கள் மட்டும்தான் நான் எனக்கு தெரிஞ்சது, நான் மொத்தமாக சொல்ல வரல, எனக்கு தெரிஞ்ச விஷயம். இயக்குநர்கள் இல்லைன்னு இங்கே ஒன்றுமே கிடையாது, அது நல்லா தெரியுது. அது கூட இருக்க கோ டைரக்டர், மொத்த டெக்னீஷியன் எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி நான் இங்க இருக்கிறதுல. கிட்டத்தட்ட என்னோட டிராவல் ஒரு 15 வருஷமா சினிமால இருக்கேன். எனக்கு இது 2018 என்கிட்ட இந்த கதையை சொன்னாரு. ரொம்ப கண்டென்ட், சூப்பர் கண்டென்ட்டா இருந்தது. 2 நாள் தூங்கல. நான் கதையை கேட்டுட்டு நிறைய கண்டென்ட் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த கதையை கேட்டுட்டு நானும் என் ஒய்ஃபும் தூங்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில என்கிட்ட பணமே இல்லாம ஒரு கேமரா மட்டும் வச்சிருந்தேன். ரெட் ஜெமினில ஃபர்ஸ்ட் இந்த கேமரா எடுத்தது. எந்த லைட்டும் கிடையாது. இந்த படத்துல லைட்டே இல்லாம தான் ஷூட் பண்ணியிருக்கோம். எனக்கு இதுல அவார்டு கிடைச்சிருக்கு. டொரண்டோல பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு கிடைச்சது. அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது எல்லாத்துக்குமே டேரக்டருக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா டேரக்டர் கிட்டத்தட்ட எனக்கு 9 மணிக்கு 12 மணி வரைக்கும் ரிஹர்சல் கொடுத்து, அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு ஷூட்டிங் போய், அந்த ஒரு சீனை ரிஹர்சலே 4-5 நாள் நடக்கும். அப்புறம் எல்லாரையுமே யதார்த்தமா நடிக்க வச்சோம். அப்புறம் இதுக்கான ஆர்டிஸ்ட் எங்களால எடுக்க முடியல. அதனால MS பாஸ்கர் சாரை கூப்பிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி, இந்த படத்துல நடிக்கணும் சார், எனக்காக கொஞ்சம் நடிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கால் ஷீட்ல வாங்கி, இந்த படம் வெளியில வரணும்னா நல்ல கண்டென்ட், இங்க நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த தமிழ் சினிமா ஓடும்னு ஒரு நம்பிக்கையில தான் இந்த படத்தை நான் எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு நான் நினைச்சேன். அது இந்த அளவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா எல்லா டைரக்டர்ஸ்க்கும் இது நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டத்துல தான் இந்த ப்ரிவியூவும் போட்டிருக்கோம். ஆக்சுவலா எலெக்ஷன் திடீர்னு அறிவிச்சிட்டாங்க. எங்களால பப்ளிசிட்டி கூட எந்த விதத்துலயும் ஹெல்ப்பா பண்ண முடியல. எங்களால பப்ளிசிட்டி யார்ட்டையும் போய் சொல்ல முடியல. தனித்தனியா ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி இந்த ஷோவை கான்டாக்ட் பண்ண முடியல. நான் ஒரு வாரமா இந்த ஷோவை கேட்டுக்கிட்டே இருந்தேன். நேரம் பற்றாக்குறையா இருந்ததுனால இன்னைக்கு தான் அதை கொடுத்தாங்க. நாங்கள் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லா விஷயத்துக்கும் இது காட்டணும், இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். இப்போ எங்களுக்கு 50 ஸ்க்ரீன் தான் இருக்கு. உங்களோட மவுத் டாக் தான் எங்களுக்கு போய் வெளியில போய் தெரிய வச்சு, இந்த படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த படத்தை போய் சேர்க்க முடியும். கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை, மீடியா சப்போர்ட் தேவை. அப்புறம் நல்ல கதைகள் எங்களுக்கு நாங்கள் பட்ஜெட்ல பண்ணணும்னு இருக்கோம். பட்ஜெட்ல பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நிறைய படங்கள் நான் நல்ல கண்டென்ட்ல நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த படம் நான் பண்ணேன். பாரிக்கு நான் நல்ல கண்டென்ட்ல நான் இருக்கணும் தான். என்னோட ஃப்ரெண்டே பாரிய நான் அதுல போட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இப்ப ஃபாரின்ல இருக்கான்.
ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டே வந்து இந்த படத்தை நடித்து கொடுத்துட்டு திருப்பி ஃபாரின் போயிட்டான். இன்னமும் நாங்கள் நல்ல கதைகளாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். டேரக்டர்ஸ் எங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டை லோ பட்ஜெட்டில் ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல மேக்கிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே படம் ஓடும்னு நான் நம்பி. நமக்கு ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு ஸ்டுடியோ இருக்குது. நமக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுமோ அதை நம்ம சொன்னால் தலைவர்கிட்ட சொல்லி சேர்த்து சொல்லுவாங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்து டைரக்ட் யூனியன் மூலமாக வந்தாங்கன்னா நாங்கள் ஒரு 10 to 15% இல்லை என்ன சௌரியமோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். யார் வேணாலும் வாங்க. எங்கள்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் எந்த விதத்தில் வேணாலும் சப்போர்ட் பண்ணி கம்மியாக என்ன கேட்குறீங்களோ அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இயக்குனர் சங்க இப்போ ஷோவுக்கு என்ன பெருமைனா, முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் நம்ம ஷோ போடுவோம். இப்போ சமீபத்தில் கவனிச்சுப்பீங்க, ரிலீஸ் ஆகி 2ஆவது நாள் 3ஆவது நாள்லாம் ஷோ போடுறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம மூலியமாக இந்த படத்துக்கு ஒரு ப்ரோமோ கிடைக்குது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த படம் நேற்று ரிலீஸ் உடனே படம் போட்டது அதிகமாக நடக்கும். ஆனால் அவங்க விரும்பி, நான் கூட கொஞ்சம் தள்ளிப்படலாம்னு சொன்னேன். நேற்று கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்கிட்ட உடம்பு சரியில்லை, இன்னைக்கு கண்டிப்பாக போட்டு ஆனுட்டு இவர் சொல்ல இப்போ மேனேஜர் ரஞ்சித்தும் நாளைக்கு போட்டலாம் சொன்னார். காரணம் நம்மளோட உங்கள் மூலியமாக வர இந்த ப்ரொமோஷன் தான். சரி, நிறைய படம் போடுவோம். நல்ல படத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாத்தையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பி இந்த படம் போட்டிருக்காங்க. இன்னொன்று, படம் லேட்டாக வந்திருக்கு, ஆனால் கரெக்டாக நேரத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வருது. ஆக்சுவலி கரண்ட் மேட்ரு கொஞ்சம் நிறைய இடத்துல நம்ம சிந்திக்க வைக்குது. நம்மளை குற்றவாளியாக கூட மனசு கொஞ்சம் உறுத்தலாக கூட இருக்குது. நிறைய இடம் கை தட்டினீங்க. ஓட்டுக்கு பணம் வாங்குறது எவ்வளவு கேவலமான விஷயங்கிறது அந்த ஒரு சீன் சொல்லிடுச்சு. ஏன்னா ஒரு ஹேண்டிகேப், ஒரு ஊனம் உள்ளவன் அவன் முழுமையாக மனிதனாக இருக்கான். ஓட்டுக்கு பணம் வாங்கலை. எவன் ஓட்டுக்கு பணம் காணோம் அவன் தான் ஊனம். அந்த ஒரு சீனில் நம்ம புரிஞ்சுட்டு அதுதான். நம்ம உறுப்பினர் இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாரும் ஓட்டு உரிமை இருக்கும். ஓட்டு வந்து அவங்க விருப்பத்துக்கு அவங்க யாருக்கு போடலாம். ஓட்டு உரிமைங்கிறது அவங்க யாருக்கு போடணுமோ, எந்த கட்சிக்கு போடணுமோ, எந்த சின்னத்துக்கு போடணுமோ அது அவங்க விருப்பம். அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் ஒன்றே தலையிட முடியும். ஒரு குடிமகனா, இந்திய குடிமகனா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது, ஒரு ஓட்டுக்காக பணம் வாங்குறது எவ்வளோ கேவலமான விஷயங்கிறத நம்ம அப்பா அம்மா இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தை இருக்கட்டும் சொல்கிறது நம்ம இந்திய குடிமகனோட கடமை இருக்குது. நம்ம அதை செய்வோம். ஓட்டு யார் வேணும் போடுங்க சொல்லிடுவோம். ஆனால் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது அது ஓட்டு இல்லை, அது நாட்டுக்கு வைக்கிற வேட்டு. நம்ம நாட்டையே நம்ம விற்கிறதுக்கு சமம் அது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம படம் ஒரு கதை, ஒரு மணி தாமோதரன் கதை உருவாக்குறது ஒன்று. ஆனால் அந்த படத்தை எடுக்க தைரியம் வேணும். ஏன்னா இப்போல்லாம் ஒரு அரசியல் படம் எடுத்து வெளியே வர்றதுல ரொம்ப கஷ்டம். அதுவும் கொஞ்சம் ஃபெமிலியரானவங்க வந்து ஒரு அரசியல் படம் எடுக்கிறாங்க, இப்போல்லாம் வெளியிட முடியாது. அவ்வளவு தடைகள் இருக்குது. அவ்வளவு எப்படி படத்தை முடக்கலாங்கிறலாம். அரசியலுக்கும் எல்லாம் அடங்கி போச்சு. அரசியலுக்கும் சினிமா அடங்கி போச்சு. அரசியலும் அதிகாரத்தில் எல்லாமே அடங்கி போச்சு. ஒரு தொழில், எத்தனை தொழில் இருக்குது, அவன் சுதந்திரமாக தொழில் பண்ணிடலாம். ஆனால் சினிமாக்காரன் மட்டும் சுதந்திரமாக தொழில் பண்ண முடியாது. அது கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஏன்னா நம்ம வந்து ஏதோ பொழுதுபோக்க கதை எடுக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சமூகத்தை விழிப்புணர்வாக படம் எடுத்தோம்னா அது ரிலீஸ் ஆகாமங்கிறது சவாலாக இருக்குது. நம்மளை கட்டம் கட்டிடுவாங்க. எந்த ஆட்சியாளர்கள் சொல்கிறேன். ஆனால் சினிமாக்காரங்க தான் இன்னைக்கு வந்து பயந்து படம் பண்ண முடியும். இந்த மாதிரி சூழ்நிலை ப்ரொஃபசர் பாண்டியனோட படம் எடுத்திருக்காருன்னா உங்களுக்கு பாராட்டு சார். உங்கள் பங்குக்கு உங்கள் பதிவெல்லாம் நீங்கள் வெளியே பதிவு பண்ணிடுங்க. அதே மாதிரி அதோடு இல்லாமல் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் பொதுத்தளங்களில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம உறுப்பினருக்காக படம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.